அவர்களை நீர் உலகெல்லாம் இளவரசர் ஆக்கிவிடுவீர். வழி வழியாய் உம் பெயரை அவர்கள் நினைவு கூறுவார்கள். அதனால் எல்லா இனத்தாரும் உம்மை என்றென்றும் வாழ்த்திடுவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பள்ளியானது ஆக்னஸ் மேரி பிள்ளைகள், பேர பிள்ளைகள் உடல் நலத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும், மேலும் அவர்கள் குடும்பத்தில் மரித்த சிமியோன் அகஸ்டின்ராஜ், அமலன் மகிமைதாஸ், ஜெயமேரி, தெகராசி அம்மாள், மரி பிச்சை பிள்ளை, இருதய மேரி, நாதர், பெரிய நாயக மேரி, பாப்பு, ஆரோக்கிய மேரி, அந்தோனி சாமி, ரத்ன மேரி, ஆண்டோனி பிச்சை பிள்ளை இவருடைய ஆண்மலை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை புனிதர்களான திருத்தூதர்களான பேதுரு, பவுல் இவர்களுடைய பெரும் கோயில் நேர்தளிப்பு விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் திருக்கரம் வரித்து அழைக்கிறது அன்னையாம் திருச்சபை. திருச்சபையில் இருபெரும் மாபெரும் தூண்களாக இன்று வரை நம் அனைவருக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்காக ஆலயம் எழுப்பப்பட்ட நாள்தான் இன்றைய நாள். இந்த ஆலயத்தை புதுப்பித்து மக்களுடைய வழிபாட்டிற்காக அன்னையாம் திருச்சபை இன்று திறந்து வைத்த நாளையும் நினைவு கூர்ந்து நம் அனைவரையும் இந்த நாளிலே இந்த புனிதர்கள் வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசிரியை பெற நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே இந்த புனிதர்களுடைய ஆலய நேர்ந்தளிப்பு பெருவிழாவிலே இறைவன் வாழக்கூடிய உங்களுடைய என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் ஆண்டவருடைய பேராலயமாக ஒப்பு கொடுக்க நாம் அனைவரும் இந்த திருப்பலியிலே பக்தியுடன் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனப்படுத்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்ந்து அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருத்தூதர்களின் ஆதரவை தந்து உமது திரு அவையை பாதுகாத்தருளும். அவர்கள் வழியாக அறிவின் தொடக்கத்தை பெற்றுக்கொண்ட திரு அவை அவர்கள் வழியாகவே இறுதி வரை விண்ணக அருளின் வளர்ச்சியை அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் உரோமை போய் சேர்ந்தோம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை சொற்றொடர்கள் 11 முதல் 16 மற்றும் 30 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, 3 மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் மால்தா தீவில் ஒதுங்கியிருந்த ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம். அதில் மிதுன சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அது அலெக்சாந்திரியாவை சார்ந்தது. நாங்கள் சிரக்கூசா துறைமுகத்தை அடைந்து அங்கு 3 நாள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து கரையோரமாக சுற்றி வந்து இரேகியு என்னும் இடத்தை அடைந்தோம்.
ஒரு நாள் அங்கு தங்கிய பின் தெற்கிலிருந்து காற்று வீசவே 2ஆம் நாள் புத்தியோலி என்னும் இடம் சென்றோம். அங்கு நாங்கள் சகோதரர் சகோதரிகளை கண்டோம். நாங்கள் அவர்களோடு 7 நாள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள். அதன் பின் நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம். அங்குள்ள சகோதரர் சகோதரிகள் எங்களை பற்றி கேள்வியுற்று அப்பியூ சந்தை 3 விடுதி என்னும் இடங்கள் வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள். பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். நாங்கள் ரோமை வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கியிருக்க அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருள் அணியும் ஆண்டவரை உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமற்ற எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார்.
அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் பொழுது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தன் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும். இயேசுவும் வா என்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை திருத்துதர்களான புனித பேதுரு பவுலடிகளாருடைய பேராலய நேர்தளிப்பு விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இரு கரம் விரித்து அழைக்கின்றது. ஏறக்குறைய கிபி 83ஆம் ஆண்டு திருத்தந்தை அனாக்லிட்டஸ் பேதுருவுடைய கல்லறையின் மீது ஒரு சிற்றாலயத்தை கட்டி எழுப்பினார். காலப்போக்கிலே கான்ஸ்டாண்டினோபிள் 16ஆம் நூற்றாண்டு அரசர் மைக்கேல் ஆஞ்சலோவுடைய ஒத்துழைப்புடன் அவருடைய யுக்தியுடன் பேதுருடைய பேராலயத்தை ஏறக்குறைய 50,000 நபர்கள் அமர்ந்து ஆலயத்தில் திருப்பலி காணக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஆலயமாக கட்டி முடித்தான் இந்த அரசர். இந்த பேராலயத்தை திருத்தந்தை 7ஆம் அர்பன் புனிதப்படுத்தி மக்களுடைய பயன்பாட்டிற்கும் பேதுருவுடைய பரிந்துரை வழியாக இறை ஆசிரியை பெறுவதற்கும் இதோ நாளிலே அது புனிதப்படுத்தப்பட்டது. அதோடு சேர்ந்து பவுலடிகளாருடைய ஆலயம் திருத்தந்தை பாப்பு அலாக்ட்ரெஸ் என்கின்ற திருத்தந்தை ஏறக்குறைய 395ஆம் ஆண்டு ஓஸ்டியா நகரை நோக்கி செல்லுகின்ற வழியிலே பவுலடிகளாருடைய ஆலயத்தை ஏறக்குறைய 400 அடி நீளம் கொண்ட அளவிற்கு இந்த ஆலயத்தை கட்டி தியோடேசியஸ் என்கின்ற பெயரை இந்த ஆலயத்திற்கு கொடுத்தார். காலப்போக்கிலே 1823ஆம் ஆண்டு ஒரு பெரிய நெருப்பினால் விபத்தினால் இந்த ஆலயம் சேதப்படுத்தப்பட்ட பிறகு 1854ஆம் ஆண்டு மரியன்னையினுடைய அமல உற்பவினுடைய அந்த பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு இதே ஆலயம் புனிதப்படுத்தப்பட்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இதை மக்களுடைய பயன்பாட்டிற்காக விடுக்கப்பட்ட நாளும் இதுவே. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பேராலயத்தினுடைய வரலாற்று நிகழ்வுகள் இவ்வாறு நமக்கு சொல்லுகின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தை இன்றைய விழாவோடு நாம் இணைத்து பார்த்தோம் என்றால், பேதுரு ஆண்டவர் மீது எந்த அளவிற்கு ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் வைத்திருந்த நம்பிக்கை ஆண்டவருடைய கரத்தை பிடிக்கின்ற வரையில் அது தொடர்ச்சியாக இருந்ததா, அல்லது பாதியிலே அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கைவிடப்பட்டதா என்று சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 5000 பேருக்கு உணவளித்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை அனுப்பிய பிறகும் தன் சீடர்களை படகில் ஏறி அக்கறைக்கு செல்ல அனுப்பிய பிறகு தனிமையில் தன் தந்தையோடு அவர் நன்றி சொல்ல ஆரம்பித்தார். தேடி வந்த மக்களுக்கு
வயிற்று பசியை தீர்த்து வைத்தார், ஆன்மீக பசியையும் தீர்த்து வைக்கிறார். தன்னை நாடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைகளையும் நீக்கக்கூடிய வல்லமையை பெற்றதினால், தந்தை அந்த ஆற்றலை கொடுத்ததினால் தந்தையிடம் அவர் நன்றி செலுத்தவும் ஜெபிக்கவும் இரவு முழுவதும் கழித்த பிறகு மீண்டுமா இயேசு கடலை நோக்கி பயணிக்கிறார் தன் சீடர்களை அணுகுவதற்காக. இரவின் 4ஆம் காவல் வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருவதை பார்க்கின்ற பொழுது, யூத சமுதாயத்தின்படி பேய்களுடைய உறைவிடமாக காணப்படுவது கடல் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. எனவேதான் சீடர்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருகிற பொழுது ஐயோ பேய் என்று அவர்கள் அலறினார்கள். ஆனால் இயேசு அலற வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் தான் என்று தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது, பேதுரு நீர்தான் என்றால் என்னையும் ஆணையிடும் என்று இயேசுவிடம் தன்னுடைய விசுவாசத்தை பிரகடனப்படுத்துகிறார். ஆண்டவரும் அழைப்பு கொடுக்கிற பொழுது நடக்கின்ற நிகழ்வினைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலில் சீடர்கள் பயந்தார்கள் பேய்கள் என்று. ஆனால் இயேசு நான் தான் என்று தன்னை சொன்ன உடனே மற்ற சீடர்கள் அமைதியாக இருந்தாலும் பேதுரு மட்டும் நீர்தான் என்றால் என்னையும் ஆணையும் நடந்து வருகிறேன் என்று சொல்லி இயேசுவை நோக்கி நடந்து கொண்டிருந்த பேதுரு பாதியிலே அவர் ஏன் மூழ்க வேண்டும்? இயேசுவை உற்று நோக்கிய கண்கள், இயேசுவை நோக்கிய பாதையினுடைய பயணங்கள் தொடர்ச்சியாக இயேசுவோடு இணைந்திருந்தால் அதில் எந்த ஒரு தவறும், எந்த ஒரு குறைகளையும், எந்த ஒரு பயத்தையும் பேதுருவால் காண முடியாது. திடீரென்று காற்று வீசியதினால் ஆண்டவரே நான் மூழ்கப் போகிறேன், என்னை காப்பாற்றும் என்று பேதுரு இயேசுவிடம் கரங்களை நீட்டுவதாகவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருடைய கரத்தை பிடித்து ஏன் ஐயம் கொண்டாய், துணிவோடு இரு என்று சொல்லுகிறார். இந்த நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கை என்னும் கடலிலே நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எத்தனையோ துன்பங்களை நாம் அனுபவித்தாலும், பயந்து போய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரை நோக்கி நம்முடைய அவைய குரலை எழுப்புகின்ற பொழுது இறைவன் நமக்கு ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்து அவரோடு நம்மை பயணிக்க அழைக்கப்படுகிறார். ஏறக்குறைய பேதுருவை போலத்தான் நாமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பேதுரு 1 அடி தூரம் அல்ல, 2 அடி தூரம் அல்ல, அல்லது வெகு தொலைவில் அவர் காற்றினால் அலைகழிக்கப்படவில்லை. மாறாக இயேசு கையை நீட்டுகின்ற தொலைவில் தான் பேதுரு தன்னுடைய சந்தேகத்திலே கடலில் மூழ்க ஆரம்பித்தார். ஆண்டவர் அவர் கடத்தை பிடித்து ஐயம் கொள்ளாதே, ஏன் பயப்படுகிறாய் என்று சொல்லுகிறார். இந்த பேதுருவை போல நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய அவைய குரலை எழுப்புகின்ற பொழுது நாமும் இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் அருகிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் அருகிலே செல்லுகின்ற பொழுது அவருடைய உடனிருப்பை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பேதுரு சொன்னது போல ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்று சொன்னது போல நாமும் ஆண்டவரை நோக்கி காப்பாற்றும் ஆண்டவரை என்று அவரிடம் நம்முடைய கூக்குரலை எழுப்பவும் இன்றைய நாள் அழைக்கப்படுகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்று இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்ததினாலும், இயேசுவோடு தன்னுடைய வாழ்க்கை கடந்து சென்றதினாலும், இயேசுவை மறுதளித்தாலும் பரவாயில்லை, திருச்சபையின் தலைவராக அவரை நியமித்து அவருடைய பாதுகாப்பு நிழலில் நீங்களும் நானும் வாழ இறைவன் அவரை திருச்சபையின் தலைவராக நியமித்து இன்று அவருடைய ஆலய நேர்ந்தளிப்பு பெருவிழாவிலே நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம் என்றால் இது இறைவனுடைய திரு சட்டமாகவும் அவருடைய திருச்சித்தமாக நமக்கு காணப்படுகிறது. எனவே அவருடைய திருச்சித்தத்திற்கு ஏற்றார்கள் நாம் நம்மை அர்ப்பணித்து பேதுரு பவுலடிகளாருடைய பரிந்துரையின் வழியாக நாம் நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் நிச்சயமாக இன்றைய நாளிலே அவர்களுடைய பரிந்துரையின் வழியாக நாம் அருளையும் ஆசிரியம் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆண்டவரை அனைத்துள்ள இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். என்றென்றும் வாழ்க்கப்படுவாராக. ஆண்டவரை அனைத்துள்ள இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியை மனித உழைப்பின் பயன்மான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணியின் காணிக்கைகளை ஒப்புக்கொடுத்து உமது கனிவை வேண்டுகின்றோம். அதனால் புனித பேதுரு, பவுல் என்னும் திருத்தூதர்களின் படியா நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மை எங்கள் இதயங்களில் நிறைவாக நிலை பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரை உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமருவோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த ஒரு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள்
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உதவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம்பொருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை பயிற்சியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்திலிருந்து நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்று நம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே.
தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரை நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஏனெனில் நீர் மெசியா, கடவுளின் மகன் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரை விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்ற உம்மக்கள் நாங்கள் பேதுரு, பவுல் என்னும் திருத்துதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இத்திருத்துதர்களுடைய பாதுகாவலால் வழிநடத்த பெறும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு